நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. நிறைய வீடுகள் புதுசா கட்டி அழகா பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் வெளியில இருந்து அந்த வீடை பார்க்கும் போதோ அந்த வீட்டுக்கு உள்ள போய் நீங்க பார்க்கும் போதோ அந்த செவுரு ஒரு அலையா தெரியும். காரணம் அதுல உள்ள அண்டுலேஷன்ஸ். அதாவது அந்த பூச்சி ஒண்ணு போல ஒரே சரத்துல இல்லாத போது வரக்கூடிய இந்த பிரச்சனை. இது வராமல் தடுப்பதற்கு நாம பேரிங் பில்டர்ஸ் அண்ட் ப்ரீஃபேப்ஸ்ல 330 குவாலிட்டி பேராமீட்டர்ல இதையும் ஒரு பேராமீட்டரா வச்சு எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுக்கு டெமோ வீடியோ. நீங்க பார்க்குற இந்த வீடு நாம ஒரு கிளைண்ட்டுக்காக கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு லைவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல நாம பிரிக் ஒர்க் பண்ணும்போதே ஒவ்வொரு முறையும் மட்டம் பார்த்து தான் கட்டுவோம். பட் என்னதான் மட்டம் பார்த்து கட்டினாலும் அந்த பிரிக்கினுடைய அளவுல சின்ன சின்ன வித்தியாசம் இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 mm வரைக்கும் இருக்கும். அந்த வித்தியாசத்தினால வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸையும் நாம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க காமிச்ச மாதிரி ஒரு மால் வைப்போம். இந்த மாலை தூக்கு பார்த்து எக்ஸாக்டா பொருந்துற மாதிரி வச்சு இந்த மாலை ஃபர்ஸ்ட் வச்சு முடிச்சும் போது நீங்க பாக்குறீங்க இல்லையா, சின்ன சின்ன புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? இதுதான் மாலை. இந்த மாலை வச்சப்பறம் இந்த மாலை கரெக்டா கவர் ஆகிற மாதிரி நீங்க இந்த செகண்ட் வீடியோல பாக்குற மாதிரி கம்ப்ளீட்டா பூசிடும். பூசினதுக்கு அப்புறம் நாம ரசமட்டம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்பிரிட் லெவல் வச்சு இந்த லெவல் கரெக்டா இருக்கா இல்ல சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்ஸ் தேவைப்படுதா அப்படிங்கிறதையும் அப்பப்போ இந்த பிளாஸ்டிங் முடிய செக் பண்ணிட்டே வந்துட்டோம்னா இதுக்கப்புறம் நாம பட்டி பார்க்கும்போது பட்டியினுடைய தேவையும் குறையும். அந்த வீட்டினுடைய வால் அவ்வளோ பெர்ஃபெக்டா அழகா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ரசிச்சு உங்க வீடை கட்டுறதுக்கு நாங்க பேனியன் பில்டர்ஸ் அண்ட் ப்ரீஃபேப்ஸ் எப்போதும் உங்க கூட துணையில இருக்கோம்.